Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல Oracle Free Training Certificate program பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்க அப்படின்னா OCI அப்படிங்கிற ஒரு கோர்ஸ்க்கான ப்ரோக்ராம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா Oracle Cloud Infrastructure அப்படிங்கிறது தான் அந்த கோர்ஸ். ஸோ இது வந்து நீங்க பணம் கட்டி படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 15,000 வரைக்கும் செலவாகும். ஆனா Oracle இப்போ ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபர் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 2 monthsக்கு வந்துட்டு இது கம்ப்ளீட்லி ஃப்ரீயா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கினீங்க அப்படின்னா ஸோ ஆரக்கிள் ரெக்கக்னைஸ்டான உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணுறப்போ ரொம்பவே வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் க்ளவுட் ரிலேட்டடாக ஆல்ரெடி வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பர்சன் அப்படின்னா கண்டிப்பாக இது படிக்கலாம். அது இல்லை நீங்கள் வந்து க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கூட இந்த கோர்ஸை எடுத்து படிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி இந்த ஒர்க் வந்து பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது 3 step ஒர்க். ஃபர்ஸ்ட் நீங்கள் சைன்இன் பண்ணி அந்த கோர்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய கோர்ஸோட சர்டிஃபிகேஷனுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அந்த ட்ரைனிங் கோர்ஸஸை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணணும். தேர்டு வந்து உங்களுக்கு எப்போ எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணி எக்ஸாமை நீங்கள் எழுதணும். அவ்வளோதான். ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக வெப்சைட்குள்ளே போயிட்டு நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து ஆரக்கிளோடைய அஃபீஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஆல்ரெடி வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ ஆரக்கிள் கிளவுடு, சாஸ், அதுக்கப்புறமேலு OCI, பேஸ், இந்த கோர்சஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னலான கோர்சஸ். ஆனால் இப்போ ஃப்ரீயாக வெளியிட்டிருக்கக்கூடிய கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ ட்ரைனிங்கில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ஆரக்கிள் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரைனிங் தான். ஸோ ட்ரைனிங்கும் அவங்களே கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங்கை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எடுத்தால் மட்டும் போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒவ்வொரு சாப்டர்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து மை சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இங்கே சைன்இன் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சைன்இன் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேலு வந்துட்டு என்னென்னா இந்த இடத்துல ஆரக்கிள் ஃப்ரீ ட்ரைனிங் இல்லை ஆரக்கிள் ட்ரைனிங்னு இருக்குது. ஸோ ஃப்ரீ ஆரக்கிள் ட்ரைனிங் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இது அகெயின் இதே பேஜுக்கு ரீலோட் ஆகும். இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த ட்ரைனிங்குள்ளே போயிட்டு இந்த ஃப்ரீ ஆரக்கிள் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி என்ரோல் பண்ணதுக்கு அப்புறமேலு ஸோ இந்த இடத்துல யூஆர் என்ரோல்ட் இன் திஸ் பாத் அப்படிங்கிறத ஆல்ரெடி இங்கே காமிப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரக்கிள் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒர்க் ஷாப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேலு எப்படி வந்து சர்டிஃபிகேஷன் நீங்கள் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ப்ரிப்பரேஷனுக்கான கோர்ஸும் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்க்கான மாடியூல்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான சர்டிஃபிகேஷனுக்கான அந்த எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்துட்டு நீங்கள் தனியாக ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நீங்கள் எப்போ ப்ரிப்பேர்ட் ஆகி நான் ரெடியாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி ஷெட்யூல் பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான க்ரெடென்ஷியல்ஸும் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 80% மேலே வாங்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செஷனில் போடுங்க. நான் அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே காமனானது வந்து என்னென்னா நம்ம பார்த்த மாதிரி நீங்கள் கோர்ஸ்குள்ளே போயிட்டு அந்த கோர்ஸை என்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேஷனை எடுத்துகிட்டு நீங்கள் ஷெட்யூல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு சர்டிஃபிகேட் பண்ணலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷெட்யூல் பண்ணாமல் அதாவது வந்துட்டு ட்ரைனிங்கே எடுக்காமல் உங்களால் வந்து ஷெட்யூல் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் எக்ஸாம் எடுக்கணும் அப்படின்னா ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான். சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா கூட நீங்கள் இதை ஒரு ரெஃப்ரெஷ் மாதிரி வச்சுக்கலாம் அந்த ட்ரைனிங்கை. ஏன்னா ட்ரைனிங் முடிச்சாதான் உங்களால் வந்து எக்ஸாம் எடுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு வந்து ஷெட்யூல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்கும். ஸோ அதுக்கான லிங்க்கும் வந்துட்டு நான் கீழே வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா OCI சர்டிஃபிகேஷன் அப்படின்னு டேரெக்டாகவே வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க் இது. ஸோ இதில் ஷெட்யூல் யுவர் ஃப்ரீ எக்ஸாம் டுடே அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்துட்டு எந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு நீங்கள் இது அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் இந்த எக்ஸாமுக்கான ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அந்த எக்ஸாமுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான டைம் பீரியட் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும்.
ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேலு இங்கே கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கெட் ஸ்டார்டடை வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ண வேணும். ஓகே, இப்போ எக்ஸாம்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டைமிங் வந்து 90 minutes, அதே மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக பிகின் எக்ஸாம் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே நீங்கள் வந்துட்டு எக்ஸாமை வந்துட்டு இது பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரு எக்ஸாம் வந்து 3 attempts தான் வந்து எடுக்க முடியும், அதுக்கு மேலே எடுக்க முடியாது. ஸோ ஃப்ரீ attempts ரிமைனிங் வந்து 3 தான் இந்த எக்ஸாமுக்கு. எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த OCIயில் வர்றதுல 3 attemptsக்கு மேலே எடுக்க முடியாது. ஸோ 3 attemptல நீங்கள் எப்படியாவது அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண ட்ரை பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டம்ப்ட்டுக்கும் இன்னொரு அட்டம்ப்ட்டுக்கும் நடுவில் அட்லீஸ்ட் 5 days கேப் இருக்கணும். உடனே நீங்கள் எடுக்க முடியாது. சப்போஸ் இன்னைக்கு நீங்கள் எக்ஸாம் எடுத்து கிளியர் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் 5 days கேப் விட்டுட்டு தான் அடுத்த எக்ஸாமை வந்துட்டு நீங்கள் ஷெட்யூல் பண்ண முடியும். இந்த எக்ஸாம் அட்டன் போகிற எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். இது மாதிரி ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கெரியர் growth 360க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.